ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ் கிடையாது, சைனீஸ் அனிமி சீரிஸான ஸ்பேர் மீ கிரேட் லாட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு லேடி வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு நடக்க முடியாம நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்களை யாரும் துரத்தி வந்துட்டு இருக்குன்னு தெரியுது. பிளாக் கலர் கோட் சூட் போட்ட ஆளுங்க அவங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ யாருங்க நீங்க, மழை பெய்யுற நேரத்துல இப்படி குழந்தைய வேற வச்சிட்டு இருக்கீங்க, சரி வேணா உள்ள வாங்க, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிர போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடவும், இந்த குழந்தைய கொஞ்சம் வச்சிருக்கீங்களா, நான் இவனுக்கு போய் மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன், நான் வர வரைக்கும் மட்டும் இவனை பாத்துக்கோங்கன்னு சொல்லவும் அவளும் சரி ஓகேன்னு சொல்றா. இந்த பேபியோட கழுத்துல வந்துட்டு ஏதோ நட்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதாவா பாத்துட்டு அந்த குழந்தையோட அம்மா தாத்தா திடீர்னு காணாம போயிருந்தா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு இப்ப காட்டாம டைரக்டா 18 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்துட்டு ஒருத்தர் கேண்டி வித்துட்டு இருக்காரு. அண்ணா எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லவும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், உனக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், இதுக்கெல்லாம் காசு இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவும், ப்ளீஸ் 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 வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன ஐஸ் வச்சாலும் நடக்காது நம்ம ஹீரோ சொல்லவும் அவ ரொம்ப வருத்தப்படுறா. சரி நம்ம ஹீரோவும் வாங்கி கொடுக்குறான். ஒரு கேண்டி 50 ரூபான்னு சொல்லுவோம். 50 ரூபாயா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோக்கு காசு கொடுக்கறதுல விருப்பமே இல்ல. பட் கடைக்காரர் பொறுக்கிட்டு சரி கேண்டியை கொடுத்துருக்காரு. அவனுக்கு இதுல 2 தரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒன்னே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சில பேர் மேஜிக் பவர் அவேக்னிக் பண்ணிட்டாங்களாம். 2000 கிலோ ஒருத்தர் தூக்கி இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மேஜிக் ஷோவை பாக்கிறதுக்காக போறான். பட் நம்ம ஹீரோவால அதை பார்க்க முடியல. உன் தோல்ல என்ன தூக்கி வச்சுக்கோ அப்படின்னு சிஸ்டர் சொல்லவோ, சரி நம்ம ஹீரோவும் தூக்கி வச்சுக்கிறான். ஒருத்தன் ஃபயரை வச்சு விட்டு காட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவால அவ்வளவு ரொம்ப நேரத்துக்கு தூக்க முடியல, கீழே விட்டுருதான். சரி இந்த உன்னோட ஒரு கேண்டி அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் இருக்கிறத கொடுக்கவும் நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இப்ப அவளை முன்னாடி கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ முன்னாடி அவன் ஃபயரை உதவும். நம்ம ஹீரோக்கு எல்லாருமே அசையாத மாதிரி தெரியுது. அண்ட் அவன் கண்ணுக்குள்ள ஒரு ஸ்வாட் இருக்கிறது தெரியுது. நம்ம ஹீரோ செயின் மாதிரி போட்டுருக்குது, அப்படியே ஜொலிச்சிருது. இது எல்லாமே நம்ம ஹீரோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, மத்த யாருக்கும் தெரியல. நம்ம ஹீரோ அதை கண்டுக்கிடாம அவன் பாட்ட மேஜிக் ஷோவை பார்க்க ஆரம்பிக்கிறான். இவன் எப்படி ஃபயரை கண்ட்ரோல் பண்றான், ஒருவேளை இவன் மேஜிக் அவேக்னிங் பண்ணிருப்பானோ, அப்படி இல்லைன்னா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சயின்ஸ் மேஜிக் ட்ரிக் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மேஜிக் பண்ணிட்டு இருக்கான் வந்துட்டு ஃபயரை வச்சு கடைசியா ஃபயர் ஒர்க் மாதிரி பண்ணி அவனோட ஷோவை முடிச்சிடான். ஷோ முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பட் நம்ம ஹீரோவும் அவன் தங்கச்சியும் இந்த ஃபயர் ஒர்க் எப்படி பண்ணிருப்பாங்கன்னு பாக்கணும்னு ஆசை. நம்ம ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் பார்க்கலாமா, அவரோட ட்ரிக் என்னன்னு தெரியும் அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்லவும், ஆமா அதுவும் கரெக்ட் தான், சரிவா போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சீக்கிரட்டா பின்னாடி போறாங்க. பார்த்தா பிளாக் கலர் கோட் சூட் போட்டுருக்கவங்க இந்த மேஜிக் பண்ணிட்டு இருந்தவன கழுத்திலேயே ஷூட் பண்றான். அது ஜஸ்ட் மயக்க ஊசி தான். நம்ம ஹீரோ தங்கச்சி ஆச்சுச்சோ அப்படின்னு இதை பார்த்து கத்தவும், யார் அது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நாங்க பாத்ரூம் போலான்னு இந்த சைடு வந்தோம்னு சொல்லவும், நாங்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க தான், சோ நீ இதை பெருசா கண்டுக்கிடாத சரியா அப்படின்னு அதுல இருக்கிற ஒருத்தன் சொல்றான். ஓ அப்படியாங்க, சரிங்க பாத்ரூம் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது இந்த பக்கமா இருக்கு அப்படின்னு வந்தாலும் சொல்லவோ, அப்படியாங்க சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிருந்தான். வாலண்டியரா அவனே வந்து சொல்றான்னா நம்ப முடியலையே, இதுல சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். தம்பி நீ பேக் ஸ்டேஜ்ல இருந்தானே வர, உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறான். நீ யாருடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹாய் நான் சிவி, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றான். ஓ அப்படியா, எவ்வளவு சந்தோஷப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். யோசிச்சிருக்கோம். நம்ம ஹீரோ அவன் பாட்டு கிளம்பிருந்தான். ஒரு வேளை அந்த ஆளு மேஜிக் பவர் யூஸ் பண்ணிருப்பானா, அதனாலதான் அவங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களோ, எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லோஷ்வோ அப்படின்னு நம்ம தங்கச்சி சொல்லவும், உனக்கு ரொம்பவும் மாறிடுச்சு, அப்புறமா ஹே மரியாதையா என்ன அண்ணன் கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ஒன்னு கூட பிறந்த அண்ணன் கிடையாது, நான் உன்னை பேர் சொல்லி தான்டா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. அப்ப திரும்பவும் நான் அவனை ஆர்ஃபனேஜ்க்கே அனுப்பிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ எத்தனை தடவை அனுப்பினாலும் நான் அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்றா. இங்க பாரு, உலகத்துல நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க, அதனால பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லாத்த விடவும் நான் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங், ஈவன் உனக்கு சூப்பர் பவர் கிடைச்சா கூட நீ வீக்கா தான் இருப்ப, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்றா. இப்ப பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சூப் தந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஹே இது ஒரு மருந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி ஒரு ஸ்பூன் அது தாக்கல கொடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ அவளை இழுத்துட்டு போயிருந்தான். ரொம்பவே நல்ல பசங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி பாக்குறாங்க. அவேக்னிங் ஆஃப் ஹியூமன் பாடி மேஜிக் இதை பத்தி எல்லாம் டிவில போட்டுட்டு இருக்காங்க. மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்காத, சரி நான் உனக்கு நூடுல்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல நூடுல்ஸ் இல்ல, சரி நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன்னு சொல்லவும், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துரு, எப்படியும் நீ செய்யறது கேவலமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் முடியாது நார்மல் தான் வாங்கிட்டு வருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ரொம்பவும் பசிக்குது, இல்லைன்னா கழுத்துல இருக்கிற நட்ஸை கொண்டு அதையாச்சுங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ போயிட்டு அதை வச்சு அவன் மண்டையில எடுத்து அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சரி சரி நான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப வெளியே பனி பொழிஞ்சிட்டு இருக்கு, ரொம்பவே குளிரா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ வந்து ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்திருப்பான். நம்ம ஹீரோ சில பசங்க அடிக்கிறாங்க, லோஜுவையும் பெரியவங்க கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பா. நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லாத நேரமா அவ ரொம்பவும் கேரிங்கா பாத்துட்டு இருந்திருப்பா. ஆர்ஃபனேஜ் விட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா லோஜுவையும் நம்ம ஹீரோவை தேடி வந்திருக்கா. ஆர்ஃபனேஜ் விட்டு திரும்பவும் ஓடி வந்துட்டியா, உனவா கொண்டு போய் திரும்ப விடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போகவும், இல்ல வேண்டாம் நான் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதை பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். ரோட்ல விழுந்த சிக்னல் நம்ம ஹீரோ கவனிக்கல. இதை பக்கத்துல வந்துட்டு அப்படின்னு சொல்லி
நம்ம ஹீரோ மேல ஒரு ட்ரக் ஏத்திருக்காரு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் கேக்குது. என்ன என் லைஃப்ல என் கண்ணு முன்னாடி வந்து போகுது, நான் சாவ போறேனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ தலையில அடிபட்டு ரொம்பவே அதிகமா பிளட் லாஸ் ஆகுது. அந்த ட்ரக் டிரைவர் என்ன பண்ணான்னு தெரியாம வண்டியிலே உட்காந்துருக்காரு. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு காசு ஆக ஆரம்பிச்சு. இப்ப நம்ம ஹீரோவோட கழுத்துல இருக்கு அந்த கீழ் வந்து ஜொலிக்குது. ஹீரோ அப்படியே மேல பறக்கலாம். அந்த நர்ஸ் மாதிரி இருக்கிறது ஓபன் ஆச்சு. அப்படியே நம்ம ஹீரோவோட ஃபுல் பாடிக்குள்ளேயே அது பறக்க ஆரம்பிச்சுது. இதுவா நம்ம ஹீரோவோட டோட்டல் பாடி ஃபுல்லாவும் பறந்து முடிச்சிருக்கு. பறந்துட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே கீழே விழுந்துருதான். அந்த ட்ரக் டிரைவர் இப்பதான் இறங்கி வந்து பாக்குறாரு. அச்சோ இவ்வளவு அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அவர் பாத்துட்டு இருக்கவும், என்னாச்சு? ஓ எனக்கு அடிபட்டுச்சா, ஆனா இப்போ நார்மலா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ இருந்துச்சு. காசு கொடு, என்ன இடிச்சதுக்கு காசு கொடு அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். எனக்கு நடக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்றாரு. காசு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அச்சோ பேய் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரக் காசு கொடுக்காம ஓடிட்டானே அப்படின்னு ஹீரோ வருத்தப்படுறான். தம்பி ஒரு தலையில நினைப்பா இவ்வளவு ரத்தம் இருக்குன்னு கேட்கவும், அச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு காசு அப்படின்னு சொல்லி நூடுல்ஸ் வாங்கிட்டு ஓடி வந்துருதான். காசா ஒரு மாதிரி கப்பல் சவர இடிச்சு வந்துருதான். ரத்தமா இருக்கிறத பார்த்தா அவ பயந்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா ரத்தத்தை தொடச்சிட்டு உள்ள போறான். அச்சோ ஏன் ரத்தமா இருக்கு அப்படின்னு கேட்கவோ, ஒரு ட்ரக் மோதிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரக்கோட டிரைவரை நீ கொன்னுட்டியா? ஏன்னா அவன் ரத்தம் தான் அவன் மேல இருக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு எந்த அடியோ பட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்கறா. ஓவரா திங்க் பண்ணாம இதை போய் தின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ குளிக்க போயிட்டான். ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட நம்ம ஹீரோ மேல இல்ல. கையில ஏதோ கோல்டன் கலர்ல இருக்கு அப்படின்னா அது கனவு இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்து கான்சென்ட்ரேட் பண்றான். அதோட சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காவே ஓபன் ஆகி சில நேம் அண்ட் அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு காட்டி பேலன்ஸ் கூடிக்கிட்டே போகுது. யார் இவங்க எல்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இவங்க எல்லாம் மீட் பண்ணவங்க அவங்க தலைக்கு மேல தெரிஞ்சது இதுதானா, அவங்களோட நெகட்டிவ் எமோஷன் எனக்கு பாயிண்ட்ஸா மாறுது அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டா மாறிட்டுனா எல்லா நெகட்டிவ் எமோஷனையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். லாட்ரைன் இருக்கிறத கிளிக் பண்றான். ஃபர்ஸ்ட் எடுத்தானே ஒண்ணுமே கிடைக்கல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ திரும்பவும் ட்ரை பண்றான். திரும்பவும் ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப கண்டினியூஸா நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஒவ்வொரு தடவை நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும் போதும் 100 பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கு. இந்த தடவை லாட்ரைன்ல நம்ம ஹீரோக்கு ஒரு ஆப்பிள் கிடைக்குது. அதை நம்ம ஹீரோ வாயில வைக்கவுமே அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிருது. நம்ம ஹீரோவோட மானா அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. வா இதோட பவர் என்னால ஃபீல் பண்ண முடியுது. உண்மையிலேயே எனக்கு சூப்பர் பவர் கிடைச்சு போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ லாட்ரைன் ட்ரை பண்றான். திரும்ப ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்கல. கரெக்ட்ல பாரத் ஒருவேளை இந்த டைம் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும்போது பாரதியே வின் பண்றான். இந்த டைம் நம்ம ஹீரோ அதுல பாக்கும்போது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு அந்த பேப்பர்ல தான் எழுதி இருக்கு. அட இது எல்கேஜி ரைம்ஸ் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை பாட ஆரம்பிக்கிறான். அதுல எழுதி இருக்கிறத நம்ம ஹீரோ அப்படியே ரீட் பண்ண ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோவோட கான்சியஸ்னஸ் வந்துட்டு அப்படியே வேற எங்கேயோ போய் நம்ம ஹீரோவோட ஒரு பவரை கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. சைனீஸ் அனிமே எல்லாத்துலயுமே இதை வந்துட்டு கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே யூனிவர்ஸ் சுத்தி நின்னுட்டு இருக்கான். நம்ம ஜன்னலுக்கு வெளியே எவனாச்சும் பறந்து போனானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். தேவனா நீயே போய் பாருடா அப்படின்னு சொல்றா. அப்படின்னா நான் இன்னும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். எதையாச்சும் புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா பேலன்ஸ் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதுல இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் போடணும் அப்படின்னு நம்ம தங்கச்சி கேட்குவோம். ஃபர்ஸ்ட் காய் நறுக்கி போட நம்ம ஹீரோ சொல்றான். அவ டென்ஷன் ஆகுதுல, இங்க நம்ம ஹீரோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. முட்டை போடு, முட்டைக்காஸ் போடு, உப்பு போடு அப்படின்னு சொல்லி அவளை நம்ம ஹீரோ கடுப்பேத்துறான். இப்ப நிறைய பேலன்ஸ் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இப்ப நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட ஹார்ட் வந்துட்டு ஒரு மாதிரி பீட் ஆகுது. பக்கத்துல யாரோ மேஜிக் யூசர் இருக்காங்க நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். பிரேக்கிங் நியூஸ், சிட்டி சென்டர்ல இருக்கிற பில்டிங் பாத்துக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போடுறாங்க. பில்டிங் எரியறத நம்ம வீட்டு மாடியில போய் நான் நின்னு பாக்குறேன், நீ வெளியே வராத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ரூஃப் டாப்க்கு ஏறுதான். அந்த மெஜிஷியனை கழுத்துல ஷூட் பண்ணவங்க இப்ப பில்டிங் விட்டு பில்டிங் டாப்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சவுண்ட் போடுவோம். அதை கேட்டு யாரோ இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை தேடி போவ வரான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்த உடனே எனக்கு இந்த அனிமேவை பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நம்ம ஹீரோட பவர் என்ன அப்படிங்கறத போக போக தான் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போதைக்கு மத்தவங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஹீரோக்கு வந்து மணி மாதிரி கிடைக்கும். மத்தவங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிக்கிறான். இந்த அனிமே போக போக இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.